நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது கனேடிய தமிழ் காற்று. இந்த காற்றிலே அடுத்து வந்து வீசப்போது ஒரு கவிதை. இன்றைய பெண்கள் நாளுக்காக மீண்டும் ஒரு கவிதை வீசப்போகின்றது. இந்த கவிதையை எழுதியவர் சுவிட்சர்லாண்டிலிருந்து கீதா அவர்கள். அந்த நல்ல சகோதரிக்கு, அந்த கவிஞருக்கு நன்றிகள் சொல்லிக்கொண்டு நான் கவிதைக்குள் செல்கின்றேன். நன்றி கீதா. இதோ உங்கள் கவிதை காற்றிலே. இலக்கை நோக்கி. நம் வாழ்வில் எத்தனை இலக்குகளை இழந்தோம் என்பதை விட எத்தனை இலக்குகளை முயன்றோம் என்பதுதான் முக்கியம். நம் வாழ்வில் எத்தனை இலக்குகளை இழந்தோம் என்பதை விட எத்தனை இலக்குகளை முயன்றோம் என்பதே முக்கியம். இலக்குகள் இல்லை என்றால் லட்சியம் என்ற இன்பம் நமக்கில்லை. இலக்குகள் இல்லை என்றால் லட்சியம் என்ற இன்பம் நமக்கில்லை. இன்றைய இலக்குகளை நோக்கி ஓடினால்தான் நாளைய இலக்குகள் நம்மை நாடி வரும். இன்றைய இலக்குகளை நோக்கி ஓடினால்தான் நாளைய இலக்குகள் நம்மை நாடி வரும். பெண்மையான உயிரின தன்னை தன மடியேந்தே 2 மாதம் உயிர் கருவினை தாங்கிடுவாள். விதை சீரிடும் போது உயிர் வெளிவரும் நானில் தன் உயிரினை விடவும் துணிந்திடுவாள். பெண்மை ஆண் உயிரணு தன்னை தன மடியேந்தே 2 மாதம் உயிர் கருவினை தாங்கிடுவாள். விதை சீரிடும் போது உயிர் வெளிவரும் நாளில் தன் உயிரினை விடவும் துணிந்திடுவாள். வானம் தன் நீளத்தை மறந்து ஒரு நொடிமண் தொட்டாள். அதையும் தாங்கி தாய் இன்னொரு உயிரை இந்த உலகத்திற்கு அளிப்பாள். பெண்மை என்ன ஆண்மை என்ன தன் இதயத்தில் பொத்தி பொத்தே வளர்த்திடுவாள். வானம் தன் நீளத்தை மறந்து ஒரு நொடி மண் தொட்டாள். அதையும் தாங்கி தாய் இன்னொரு உயிரினை இந்த உலகத்திற்கு அளிப்பாள். பெண்மை என்ன ஆண்மை என்ன தன் இதயத்தில் பொத்தி பொத்தி வளர்த்திடுவாள். இலக்குகளை நோக்கி பயணிப்போம் வெற்றியுடன். இலக்குகளை நோக்கி பயணிப்போம் வெற்றியுடன். நன்றி. அற்புதமான கவி வரிகளை தந்திருக்கின்றீர்கள் அன்பு கவிஞர் கீதா அவர்களே. ரொம்ப ரொம்ப நன்றி. மீண்டும் மீண்டும் உங்களிடமிருந்து இந்த கலையகம், இந்த கனேடிய தமிழ் காற்று எதிர்பார்க்கின்றது. உங்கள் கவிதைகளை அனுப்பி வையுங்கள். நிச்சயம் நாம் சேர்த்துக்கொள்வோம். இப்போது உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன். மீண்டும் சந்திப்பேன் என்ற நம்பிக்கையில், நம்பிக்கைதான் வாழ்க்கை மற்றும் அன்பான அன்பு உள்ளங்களே, உங்களிடமிருந்தும் விடைபெறுகின்றேன். மீண்டும் சந்திப்போம் நிச்சயமாக அடுத்த கவிதையில். இது RGR மோகன். நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது கனேடிய தமிழ் காற்று. எத்தனை இலக்குகளை இழந்தோம் என்பதை விட எத்தனை இலக்குகளை முயன்றோம் என்பதுதான் முக்கியம். நம் வாழ்வில் எத்தனை இலக்குகளை இழந்தோம் என்பதை விட எத்தனை இலக்குகளை முயன்றோம் என்பதுதான் முக்கியம். இலக்குகள் இல்லை என்றால் லட்சியம் என்ற இன்பம் நமக்கில்லை. இன்றைய இலக்குகளை நோக்கி ஓடினால்தான் நாளைய இலக்குகள் நம்மை நாடி வரும். நம் வாழ்வில் எத்தனை இலக்குகளை இழந்தோம் என்பதை விட எத்தனை இலக்குகளை முயன்றோம் என்பதுதான் முக்கியம். தன்னை தான மடியேந்தி 2 மாதம் உயிர் கருவினை தாங்கிடுவாள். விதை சீரிடும் போது உயிர் வெளிவரும் நாடு தன் உயிரினை விடவும் துணிந்திடுவாள். நம் வாழ்வில் எத்தனை இலக்குகளை இழந்தோம் என்பதை
என்பதை விட எத்தனை இலக்குகளை முயன்றோம் என்பதுதான் முக்கியம். வானம் தன் நீளத்தை மறந்து ஒரு நொடி மண் தொட்டார், அட அதையும் தாங்கித்தான் இன்னொரு உயிரை இந்த உலகிற்கு அளிப்பாள். பெண்மை என்ன ஆண்மை என்ன, தன் இதயத்தில் பொத்தி பத்தி வளர்த்திடுவாள். நம் வாழ்வில் எத்தனை இலக்குகளை இழந்தோம் என்பதை விட எத்தனை இலக்குகளை முயன்றோம் என்பதுதான் முக்கியம். இலக்குகளை நோக்கி பயணிப்போம் வெற்றியுடன். இலக்குகளை நோக்கி பயணிப்போம் வெற்றியுடன். நம் வாழ்வில் எத்தனை இலக்குகளை இழந்தோம் என்பதை விட எத்தனை இலக்குகளை முயன்றோம் என்பதுதான் முக்கியம்.